நர்மதா வந்து யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசி பேசி கெஞ்சிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க கங்காவால் தாங்கிக்கவே முடியல. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வாங்குறாங்க. அக்கா அக்கா வேணாக்கா ப்ளீஸ்க்கா ஃபோனை கொடுத்துருக்கான்றாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஹலோ ஹலோன்றாங்க. படம் ஃபோன் கட் ஆகிடுது. உடனே வந்து நர்மதா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்டி இப்படி பயந்து போகிற அப்படின்னோடனே உண்மையை சொல்லு நர்மதா இந்த டைமில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னோடனே அப்படியே முழிக்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னோடனே உடனே காவேரியை போய் காவேரி வா அங்கே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவை எழுப்பாமல் வாடி எப்படி சொன்னோன்னே என்னாச்சுக்கா ஏங்கா இந்த டைமில் கூப்பிட்ற வாடி வெளியே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு நர்மதா என்ன பண்ணா தெரியுமா? இந்த டைமில் யார்கிட்டையும் ஃபோனில் பேசி கெஞ்சிட்ருக்கா. என்னை விட்டுன்னு கெஞ்சிடா. என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி. இவ ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாடி. எனக்கும் அதான்க்கா தோணுச்சு. எங்காலும் இவ எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரெண்டு கூட தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில்லை. எனக்கு கூட உடன்பாடு இல்லைக்கா அப்படின்னோடனே அதுதாண்டி தண்ணி குடிக்கலான்னு வந்தேன்டி. பார்த்தா யார்ட்டும் ஃபோனில் பேசி அழுதுட்ருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ விசாரிடி அப்படின்னோடனே நர்மதா சொல்லு நர்மதா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. இதே தாண்டி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஏன்டி இந்த டைமில் வந்து ஃபோன் பேசுகிறேன்னொன்னே அது வந்துக்கா ஃப்ரெண்டு தான்க்கா. ஃப்ரெண்டு தானா? நான் ஃபோன் பேசினோன்னே ஏன் அவள் பேசலை, ஏன் கட் பண்ணிட்டா? இங்கே பார்த்தியா ஃப்ரெண்டோட நம்பரே கிடையாது, என்ன நம்பர்னே தெரியல இது அப்படின்னோடனே இங்கே பாரு நர்மதா, நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் சொன்ன அதான் வீட்டில் சொல்லலைன்னா எந்த பிரச்சனையுமே வந்து சரியாகாது. இங்கே பார் நீ உண்மையை சொல்லலை பெரிய பிரச்சனை மாட்டிப்பேன். இப்போ சொல்ல பெரிய இல்லையாடி அப்படி சொல்லிட்டு நல்லா குளிக்க கேட்குறாங்க. நர்மதா பயங்கரமாக அழறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னாச்சுடி ஏன்டி இப்படி அழுவுறா? அதான்க்கா எனக்கும் புரியல அப்படின்றாங்க. அக்கா அது வந்துக்கான்னு சொல்கிறாங்களே. என்ன விஷயம் சொல்லு நர்மதா அப்படின்னோடனே அக்கா ஒரு பையன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க்கா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலக்கா. நான் ஹாஸ்டல் விட்டு வெளியே வரவே மாட்டேன். ஆனால் ஒரு சில டைமில் ஹாஸ்டல் விட்டு நாங்கள் வருவோம்ல எதுக்காவது வாங்கணும்னு, அந்த டைமில் அந்த பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட டார்ச்சர் என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா. அவன் என்னை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க்கா. வெளியே வரும்போது ஃபோட்டோஸ்லாம் இருக்கலாம் அதை தான்க்கா அவன் எடுத்து வச்சுருக்கான். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணி என்னை மிரட்டுறாங்க்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது வெளியே விட்டானா எனக்கு தான்க்கா அசிங்கமாயிடும் அப்படின்னோடனே ஏண்டி அதுதான் உன் ஃபோட்டோவே இல்லைனாலும் இந்த மாதிரி மாஃபிங் வேலை நிறைய பண்ணுறாங்க. அவள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த பையனை சும்மாவே விடக்கூடாது. இந்த அளவு அவளை வந்து அழ வச்சுருக்கான். இந்த மாதிரி பசங்களெல்லாம் விடவே கூடாது. ஆமாக்கா இப்போவே போய் போலீஸ் ரிப்போர்ட் கொடு. அக்கா அப்பெல்லாம் பண்ணிடாதக்கா, பண்ணால் பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிப்பேங்க்கா. ஏன்னா அவன் என் ஃபோட்டோவை நல்ல இது விட்டுடுதாங்க்கா வந்து போலீஸு சரணடைவான். அந்த மாதிரி பையன்க்கா. இப்போ என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. நீ கவலைப்படாத நர்மதா, நான் இருக்கேன். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அவன் யாராக அந்த நாள் இருக்கலாம், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து டென்ஷனாக வராங்க. உன்னை காவேரி இந்த பிரச்சனைக்கு நீ போக முடியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே என்னக்கா பண்ண போகிற? மாமா கிட்ட சொல்ல போறியா? மாமா ஊரில் இருக்கார். இப்போ அவர் வந்து உடனே எதுவுமே பண்ண முடியாதுடி. இதுக்கு யார் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படிக்கா சொல்கிறேன்னொன்னே அதை நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இரு காவேரி. அது எப்படிக்கா அமைதியாக இருக்கணும்? நான் சும்மா விட மாட்டேன். காவேரி இந்த விஷயத்தில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் யோசிச்சு தானே முடிவு பண்ணும். உடனே பண்ண முடியாது. சரி நர்மதா நீ கவலைப்படாமல் இரு. அந்த பையனை நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா அது வந்துக்கா அந்த பையன் ரொம்ப மோசமானவங்க்கா. நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்ல, நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படாமல் அக்காங்கிட்ட சொல்லிட்டல. அக்காங்க இருக்காங்கள உனக்கு, நீனே யாரும் இல்லாதவளா? அதே மாதிரி இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு தெரிஞ்சால் துடிச்சு போயிடும். அதுக்கப்புறமா ஆமாக்கா எனக்கு அம்மா வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் அனுப்பாதுக்கா, காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பவே அனுப்பாது. அதுக்காக தானேக்கா சொல்லாமல் இருந்தேன் நான். அம்மாவுக்கு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. இங்கே வந்து காவே ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து வந்து என்னடி நைட்டில் தூங்கலையா? எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும்? நார்மலாக இந்த பிரச்சனையில் இருக்காளே, அதை என்ன பண்ண யோசிச்சுட்ருக்கேன். அதெல்லாம் கவலையே படாத, அதுக்கு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே என்னக்கா மாமா கிட்ட சொல்லிட்டியா இல்லை நிவின் கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் இல்லடி, இப்போ பாரு இந்த பிரச்சனை எப்படி தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னே காவேரி செம்ம டென்ஷன். இவர் இதுக்கு இங்கே வராரு? பிரச்சனையை தீர்க்க போகிறவரே இவர் தான் அப்படின்னோடனே நர்மதா எங்கே இருக்கா? நர்மதாவை நான் அனுப்புகிறேன், நீங்கள் வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னோடனே நர்மதா வந்து அனுப்புகிறாங்க. இங்கே நர்மதாவும் விஜயும் வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னக்கா நடக்குது? இவர்கிட்ட ஏன்க்கா சொன்னேன்? இவர் நம்ம வீட்டே சேர்ந்தவரே கிடையாது. இவர்கிட்ட எதுக்காக சொல்லணும்? அடுத்தவங்க கிட்ட இப்படி சொல்லி வச்சுருக்கேன்னொன்னே இங்கே பார் விஜயே, நீ என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் நாங்கள் நினைக்கிறோம். கொஞ்சம் அமைதியாக இரு காவேரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே காவேரி குழப்பம் அடைகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு